தேவையில்லை இருக்கு. அது பூசலன்னா அப்படி இருக்க என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு ரத்தம் ஊறி போச்சுன்னா இந்த ரத்தம் உடம்பு முழுவதும் பரவும். எதெல்லாம் ரொம்ப மென்மையான தோலை உடையதாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவப்பு சிவப்பாக தெரியும். இந்த விரல் பாருங்கள், இந்த விரல் நகத்துக்கு நேர் கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் சிவப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த உதடுகளும் சிவப்பாக இருக்கும். இப்போ சிவப்பு தான் அழகு. அந்த உதடு சிவப்பாக இருக்கணும். சிவப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? உடம்புல நல்லா ரத்தம் ஊறி போதிய அளவுக்கு ரத்தம் இருக்குது, நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பில்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த கருத்தெல்லாம் அப்படியே மாற்றி சும்மா அதாவது சிவப்பு பூசனா போகுதுன்னு இருக்கிறாங்க. உள்ளே நாருது சாக்கடை மாதிரி உடம்பு. ஆனால் வெளியில் உதறுபடி செக்கச்சேவில் இருக்குது. யாரும் ஏமாத்துற வேலை இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. அப்புறம் சொல்லுகிறார் வெண்ணகையீர். அப்போ உதடு சிவப்பாக இருக்குது, இடுப்பு சின்னதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஆரோக்கியமாக இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால் அந்த வாய் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே சிரித்தவாறு இருக்கும், புன்சிரிப்பு. இதுதான் பெண்களுக்குரிய இலக்கணம்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிறேன். அவர் காலத்தில் பெண்கள் இப்படி இருந்தார்கள், அதை சொல்கிறேன். அவர்களை முன்னிலைப்படுத்தித்தான் என்ன சொல்றாருன்னா தென்னா தென்னா என்று தெள்ளேன கொட்டாமோ அப்படிங்கிற. இதில் ஒரு நுட்பமான கருத்து இருக்கிறது. தென்னா தென்னா இறைவனை சிவருமான என்ன சொல்றது? தென்னா தென்னாங்கிற. தென்னன்னா யாரு? பாண்டிய மன்னன். இப்போ சிவருமா எங்க இருக்கான்? படத்தில் இருக்கான். கண்ணுக்கு தெரியவானா? தெரிய மாட்டான். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அவரே பெருமான் என்ன பண்ணான்? நமக்காக பாண்டிய நாட்டில் சௌந்தர பாண்டியன் என்ற பெயரில் அரசனாக வீற்றிருந்தான். அதனால தான் அவனை தென்னன் தென்னன் என்று அழைக்கிறோம் அப்படிங்கிறார். எனவே இந்த பாடலை பாடுகின்ற போது இந்த அனுபவ கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அவனை எப்படி அழைக்கணும்? தென்னா தென்னா என்று தெள்ளையனும் கொட்டாமோ என்று பேசுகிறார். அதை அடுத்த பாட்டு, 10வது பாட்டு. கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகடலோ புனைவே அன வளைத்தோழியுடன் புகுந்தருளி நனவே எனை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேர் கண்ணீர் மல்க தெள்ளேனும் கொட்டாமோ என்று இன்னொரு அனுபவத்தை, எல்லாம் அதே அனுபவம் தான், வேறு வேறு பார்வையில் விளக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றேன்னா, கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகடலோ, ஒலிக்கின்ற கடலை அணிந்த கால்களை உடைய இறைவன். இதெல்லாம் பழைய இலக்கணம். இதெல்லாம் ஆண்னா இந்த இடத்துல கடல் என்று ஒரு நகை அணியன், பெண்ணுன்னா சிலம்பு அணியன். அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. கடல் என்பது வீரத்தின் அடையாளம். ஆண்மகன்னா வீரத்தோடு இருக்கணும். இப்போ சிவருமா ஒரு ஆண்மகன், எனவே வீரத்தோடு இருக்கிறான். அதுக்காக காலில் கடல் போட்டிருக்கிறான்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த கடல் என்ன பண்ணும்? நடக்க நடக்க ஒலித்து கொண்டே இருக்கும். அதை கனைகடல் என்று பேசுகிறார். எனவே கடல் என்ற ஒரு அணியை அணிந்துள்ள கால்களை உடைய பெருமான் என்ன செய்கிறான் என்றால், கனவேயும் தேவர்கள் காண்பறிய காட்ட மாட்டான். கனவுல கூட தேவர்களால் இறைவனை காண இயலாது. அப்ப தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இதெல்லாம் தெரியாமத்தான் இன்னைக்கு தேவ வழிபாடெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த வேள்வின்னு ஒன்று நடக்குது இல்லை. சைவர்கள் செய்தால் அது சிவ வேள்வி, சைவர்கள் அல்லாதவர்கள் செய்தால் அது அவ வேள்வி, தேவ வேள்வி. ஆமா, அங்கதான் போய் நிற்கிறோம். நமக்கு இதெல்லாம் கருத்து வழங்காத காரணத்தினால. எனவே வேள்வி என்பது எல்லாமே போற்றுதலுக்கு உரியது அல்ல. சிவவேள்வி மட்டும்தான் போற்றுதலுக்கு உரியது. மற்றவையெல்லாம் தக்கனுடைய வேள்வி மாதிரி. தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பெருமான் என்ன பாடுபடுத்தணும்னு தெரியல. எனவே மற்ற வேள்விகளை கலந்து கொண்டால், மற்ற வேள்விகளை போற்றினால் நமக்கு அந்த கதி கிடைக்கும், மறந்துக்கூடாது. எனவே அந்த பெருமான் என்ன செய்கிறான்னா, இந்த பெருமான் புனவே என வளைத்தோழிங்கிற, அதாவது புனவே என்று பேசுகிறார். புனம்னா காடுன்னு அர்த்தம், வேயினா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்.
அது கணுவாக இருக்கும் மூங்கில் மரம். இந்த ஒரு கணுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் அந்த கணு இருக்கும், நடுவில் ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில் ஒத்த மாதிரி இருக்கும். இப்போ பெண்ணினுடைய தோல் என்பது இதுதான் தோல், இது அல்ல தோல், இதுதான் தோல். இந்த தோல், இந்த கை எப்படி இருக்கணும்னா மூங்கில் மரத்தில் ஒரு கணுவுக்கு இடையில எப்படி மூங்கில் மரம் இருக்கிறதோ அதுபோல இந்த தோல் இருக்கணும் பெண்களுக்கு. இதெல்லாம் உடல் இலக்கணம். அந்த மாதிரி தோலை உடையவள் தான் இறை. அதை சொல்றாரு, புனவே தோழி அன வளைத்தோழி, இந்த வளையலந்த தோள்களை உடையவள். அவளோடும் புகுந்தருளி, பாருங்க, இறைவன் பெருமானை, மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வருகின்ற பொழுது இரவியோடு வந்தான் என்று இந்த இடத்துல சொல்கிறேன். அவை கருத்து என்னன்னா, இறைவி என்றால் ஞானத்தின் குறியீடு. திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஞானம் என்ற இயல்போடு தான் வந்தான், அந்த ஞானத்தை தான் வழங்குகிறான். ஞானம் வேறு, திருவடி வேறு, இறைவி வேறு எல்லாம் அல்ல. இறைவிதான் ஞானம், மறந்துடக்கூடாது. இறைவிதான் திருவடி. இதெல்லாம் கருத்துகள். இந்த கருத்தை நேரடியாக சொன்னால் பலருக்கு வழங்காது, அதுக்காக உருவகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கணும். நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து, அவனாக வந்து ஆட்கொண்டார். எவ்வளவு பெரிய நுட்பத்தை சொல்றார் தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகுறது அவருக்கு சாதாரண விஷயமா இல்லை. இந்த பாட்டை வச்சு பெரிய உண்மை தெரிஞ்சுக்கணும். பெண்ணு பெண்ணாக இருந்தா அவளுக்கு உரியவன் அவளை தேடிக்கொண்டு வருவான். இதுதான் கருத்து. அவனுக்கு நாம போகக்கூடாது. இன்னைக்கு அதான் நடக்குது. மேட்ரிமோனி மணிவாசகர் என்ன சொல்றார்? அவர் ஒரு பெண், பருவத்துக்கு வந்த பெண்ணு. அந்த மணிவாசகர் என்ற பெண்ணுக்கு உரியவன் யாரு? ஜோருமா. அவனே என்ன பண்றான்? இவர் பருவத்துக்கு வந்துவிட்டால் என்று தெரிந்து அவனாக வரும். எவ்வளவு பெரிய வாழ்வியல் உண்மை. தமிழில் உள்ள அகத்திணை இலக்கியங்கள்லாம் படிச்சீங்கன்னா பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகுங்கிற அந்த நுட்பம் தான் தெரியும். பெண்ணு வந்து பெண்ணையோடு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த குணத்தோடு இருந்தால் அவளுக்கு உரியவன் அவளை தேடிக்கொண்டு வரும். இது மிகப்பெரிய வாழ்வியல் உண்மை, நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. அதைத்தான் இங்கேயும் பார்க்கிறோம். எனவே நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேல் கண்ணீர் மக தெல்லேனும் கொட்டாமோங்கிற. அதாவது கண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒரு வேலுடைய முனைப்பகுதி மாதிரி இருக்கும். வேலுடைய முனைப்பகுதி எப்படி இருக்கும்? அடிக்காமல அப்படி கொஞ்சமாக அப்படி பெருசாக அகன்று போய் வர 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 துருக்கி கூறிய முனையை கொண்டிருக்கும். கண் அப்படி இருக்கணும். ஆணுக்கும் அப்படி இருக்கணும், பெண்ணுக்கும் அப்படி இருக்கணும். அது சினவேல்ங்கிற. அவ வேலுக்கு சினம் உண்டுக்கும், அப்பதான் குத்தி கொள்ளும் பகைவரை. அது போன்ற கண்களை அந்த கண்ணில் நீர் மல்க. பெருமாள் இப்படி ஆட்கொண்டான்னு அதை நினைச்சா கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியுமா? வழியாதான். அதை சொல்றாரு, கண்ணீர் மல்க தெல்லையனும் கொட்டாமோ. இந்த மாதிரி பாடலை பாடி நம்ம தெல்லையனும் கொட்ட வேண்டும் என்று பேசுகிறார். அதை அடுத்து 11வது பாட்டில் கயல் மாண்ட கண்ணிதன் பங்கு எனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. எவ்வளவு நுட்பமான கருத்துக்களும் உள்ளடக்கி பாடுகிறார். இதுதான் சைவம். இந்த பாடல் அப்படியே உள்வாங்கி கொண்டோம்னா சைவத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்று பொருள். அது எப்படி நம்ம பார்க்கணும்னா, கயல் மாண்ட கண்ணி என்று பேசுகிறோம். கயல்னா மீனுன்னு அர்த்தம். முதல் பாட்டில் வேல் மாதிரி கண்ணுன்னாரு, இந்த இடத்துல மீன் மாதிரி கண்ணுங்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். மீன் எப்படி இருக்கும்? தலைப்பகுதி குறுகி இருக்கும், வால் பகுதி குறுகிய கொஞ்சம் விரிந்து இருக்கும், நடுவில் உடம்பு அப்படி சின்னதுலேருந்து நடுவில் பெருசாக அகர்ந்து இருக்கும், மறுபடியும் குறுகி இருக்கும். அப்போ மீன் மாதிரி கண் இருக்கும். இறைவிக்கு என்ன பேரு மதுரையில்? மீனாட்சி. அங்கேயே கண்ணி. ஏன்னா கயல் போன்ற மீன் போன்ற கண்களை உடையவள். அதனால பதிகத்தில் அங்கையர் கண்ணி என்று தான் வருகிறது.
ஆனால் நம்ம இப்போ அந்நியருக்கு நீங்கள் சொல்லலாம் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா தமிழ்னாலே நமக்கு வளர மாட்டாங்க. தமிழர்களுக்கு தமிழ் பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு தமிழில் பேசவே வராதுன்னு பெருமையாக பேசுவோம். அவன் உதச்சா என்னன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் தமிழ்னா பிறந்து தமிழ் பேசவே தெரியாது. அது எதுக்கு இருக்கிறது? அப்போ உலகம் எங்கேயும் போய் கொண்டிருக்கிறது. நம்ம தான் ஆளுன்னு பார்க்கணும். வெறும் தமிழ் பெருமை பேசுவதில் எந்த பலனும் கிடையாது. நாம் வாழ்க்கையில் உரையாடுகின்ற பொழுது தமிழ் சொற்களை பயன்படுத்துகின்ற ஒரு முறை, பழைய காலத்து முறை வரணும். அப்போ தான் தமிழ்னு உருப்பிடும், இல்லைன்னா உருப்பிடாது. எனவே இங்கே என்ன சொல்கிறார்னா, கயல் மாண்ட கண்ணி, மீனை போன்ற கண்களை உடைய இறைவி, அந்த இறைவி தன் பங்கன், இறைவியை ஒரு பாகமாக உடைய பெருமான். கருத்து என்ன? ஞானத்தை உடைய இறைவன் அர்த்தம். அந்த இறைவன் என்னை கலந்து ஆண்டலுமே அப்படிங்கிற ரொம்ப நுட்பமான செய்தி. கலந்து ஆளுதல், கலந்து ஆளுதல். கொஞ்சம் நான் வெளிப்படையே பேர தப்பா எடுத்துக்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது, அவர்கள் கலக்கணும் இல்லை, அதுதான் முதலில். அப்ப என்னை கலத்தலினேனா என்ன பொருள் புரிந்து கொள்ளணும். சித்தாந்த ரீதியாக ஒரு விளக்கம். கலத்தல்ல என்ன? இறைவன் ஆன்மாவை கலந்தாலும் சரி, ஆன்மா இறைவனை கலந்தாலும் சரி, அது என்னன்னு கேட்டா ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல் தான் கலத்தல். என்ன சைவத்துடைய கருத்து. இறைவன் நம்மோடு கலக்கிறான் என்றால் இறைவன் நம்மோடு ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான்னு அர்த்தம். ஒன்றாய் வேறாய் உடனாய் இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாய் இருத்தல் என்றால் அவன் நம்மோடு கலக்கவில்லை என்றால் நம்மால் இருக்க இயலாது, நமக்கு இருப்பு கிடையாது. அவன் நம்மிடமிருந்து வேறாய் இருந்து கலக்கலைன்னா நமக்கு அறிவே வராது. அறிவு அவன் கொடுத்தாதான் வரணும். எனவே அனுபவத்தை கொடுத்துதான் அறிவை பெற வைக்கிறான். அப்போ வேறாய் இருக்கிறான். உடனாய் அனுபவித்து தான் அந்த அறிவு பெறணும். பல பேர் நீங்கள் மேடையில் பேசுவாங்க, சார் வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நம்ம இவர் இன்னொரு புலவர் அப்படி பேசுகிறாரு, எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாம் சரி, நீ என்ன பேசுகிற சொல்லு, அப்புறம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்டாலும் சரி படித்தாலும் சரி அந்த கருத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அந்த கருத்து உங்கள் கருத்தாக மாறாது. எந்த கருத்தாக இருந்தாலும் நம்முடைய கருத்தாக மாறணும்னா நம்ம அனுபவத்தில் கொண்டு வரணும். அனுபவத்தில் கொண்டு வந்தால் தான் நம்ம கருத்தாக மாறும். எனவே அந்த வகையில் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால், இறைவன் நம்மோடு உடனாக இல்லை என்றால் நம்மால் எதையும் அனுபவிக்க இயலாது. இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டோம்னா, இப்போ நாம் அவனோடு ஒன்றாய், அவனோடு வேறாய், அவனோடு உடனாய் இருக்க தொடங்கினால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உலகத்துக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அவனோடு மட்டுமே தொடர்பு இருக்கும். அதை விளக்குகிறார் பாருங்க அடுத்த வரியில. மயல் அவனியின் மேல், அதாவது சொல்ற இந்த அயல் மாண்டுங்கிற, அயல் என்றால் என்ன விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் தத்துவ கருத்துகள். அயல் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு வேறானது, உயிருக்கு வேறானது. எது? ஆணவம். இந்த ஆணவத்தை தான் ஆணவத்திலிருந்து பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஆணவ பிடிப்பு அகன்றுவிடும் என்ற கருத்துக்கு அயல் மாண்டு என்றால், அனாதியே நாம பற்றி கொண்ட ஆணவத்தினுடைய பிடிப்பு அகன்றுவிடும் என்ற கருத்து நன்றாக வழங்கிக் கொள்ளும். இந்த கருத்தெல்லாம் இறைவன் நம்மை ஆட்கொண்டால், நம்மோடு அவன் கலந்து விட்டால், நமக்கு அயலாக இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய பிடிப்பு அகன்றுவிடும். இது எப்படி சார் புரிந்து கொள்வது? சர்க்கஸ்ன்னு ஒன்று உண்டு, இப்போல்லாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது ரொம்ப முக்கியமானது பார் விளையாட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கடைசியாக ஆடுவாங்க. இந்த பார் விளையாட்டு எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கூடாரம் போட்டிருப்பான், 3 இடத்துல 3 ஊஞ்சல் இருக்கும் மேலே. அது ஒரு ஆள் தான் நிற்க முடியும் அந்த ஊஞ்சல், அந்த மாதிரி சின்ன ஊஞ்சல். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த பகுதியில் இருக்கிறவன் அந்த பகுதிக்கு போகணும், அந்த பகுதியில் இருக்கிறவன் இந்த பகுதிக்கு வந்தாகணும். அதுதான் பார் விளையாட்டு. அப்போ உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். என்ன உண்மை தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவன் அங்கிருந்து ஊஞ்சல் இப்படி வருவான், இவன் இங்கிருந்து ஊஞ்சல் இப்படி வருவான். அப்போ எப்படி சார் மாறுவார்கள் என்றால், அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு இவன் நிற்கக்கூடிய பாரை இவன் விட்டுடணும்.
விட்டா அது பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் நுட்பமாக சொன்னால் அதை பிடிப்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டால் இதிலிருந்து விடுபடுவது எளிதாக இருக்கும். உலகப்பற்றி நீக்கணும்னா எப்படி சார் நீக்கிறது? உலகம் பொல்லாதது, உலகத்தின் மீது ஆசை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போயிடுமா? அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. இறைவனை பற்ற உலக பற்றி தானா குறையும். இவ்வளவுதான் விஷயம். விளக்கேத்தனா இருள் போயிடுங்கிறத நான் அடிப்படையான கருத்து. அதனால இந்த பார்ல இந்த ஊஞ்சல் இருக்கிறவன் அந்த ஊஞ்சலுக்கு போனா அந்த ஊஞ்சல் வருகின்ற வேகத்தை எல்லாம் மனதில் ஒரு கணக்கு பண்ணி இவனுடைய ஊஞ்சலிலிருந்து என்ன பண்ணான், அதை பிடிப்பதற்கு தாவும். அப்படி அதை பிடிப்பதற்கு தாவுகின்ற பொழுது இந்த ஊஞ்சலிலிருந்து இவன் தானாக விடுபட்டுடுவான். ஒரு கருத்து சொல்லுவாங்க, அலையெல்லாம் ஓஞ்சாதான் குளிக்கலாம் கடல்ல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா என்னைக்கு அவன் குளிக்கிறது? ஒரு காலம் அலை நிற்க போறது இல்லை. அவர் துணிச்சல இறங்கிட்டோம்னா அதை நம்மளை ஒண்ணும் பண்ணாது. அதுபோல இறைவனை பற்றுவதில் தெளிவா உறுதியா இருந்துட்டோம்னா உலக பற்றி தானா போகும். இதை விட்டுட்டு இந்த தவம் பண்றான் அந்த தவம் பண்றான் இதை விட்டுறான் அதை விட்டுறோம் ஒரு காலம் நடக்காது. நீங்க பல பேரை பார்க்கலாம். நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த உண்மையெல்லாம் விளங்கிக்கலாம். எதெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ரகசியமா அனுபவிச்சிட்டு இருக்கோம். இது என்ன காரணம்? மனத்தில் தெளிவு இல்லை, உறுதி இல்லை. இறைவன் ஒருவனே எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவன். அவனை பற்றி கொண்டால்தான் நம்மாலும் உலகம் முதலான எல்லாவற்றிலிருந்து விடுபடுங்க. அதை விட்டுட்டு நானே தனியாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா ஒரு காலம் நடக்காது. இன்னைக்கு அட்டாங்க யோகம்னு ஒன்று இருக்குது, உருப்படாத ஒன்று. நான் ஒருத்தனும் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா திருமந்திரத்தில் அட்டாங்க யோகத்தை பற்றி பிரமாதமாக பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு நாயன்மார்களில் எந்த நாயன்மாரும் அட்டாங்க யோகம் செய்யவில்லை. யாராவது வேணா எடுத்துக்காட்டுங்க சார், இந்த நாயன்மார் பண்ணியிருக்காருன்னு நீ எடுத்துக்காட்டுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் படித்த வரைகளும் எந்த நாயன்மாரும் ஆசனம் யோகாசனம் போடலை, மூக்கெல்லாம் பிடிச்ச பிராணாயாமம் பண்ணலை. இன்னைக்கு அதுதான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. யோகம் என்பது ஒரு கலை, அது ஒரு உயர்ந்த கலை. அதை இப்போ என்ன பண்ண, நடுத்தெருவில் பாய போட்டு அதில் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கெல்லாம் அறிவு இருக்குமா? இது எனக்கு ஒன்றும் விளங்கல. அதிகாரம் இருக்கிறதுனாலேயே நீ செய்யறதெல்லாம் சரின்னு ஒத்துக்க முடியும். யோகம் ஒரு கலை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லணும். நீங்கள்